கிடைக்கிற சான்ஸே இல்லாமல் ஆக்குற பிளானோ தெரியல நம்ம மக்களுக்கு. கடைசியில் குவைத் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே நிறுத்தி ஹோல்ட் பண்ணி வைக்கணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நீங்கள் இரவு வணக்கம். இலங்கை தூதரக தூதுவருக்கு நான் தான் மெசேஜ் போட்டது முதல்ல. இந்த தகவலை வந்து நான் கொடுக்குறேன். எத்தனை மணிக்கு? திங்கக்கிழமை சரியா 1:49. சாரி, இந்த மெசேஜ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமும் 50 செகண்ட் மெசேஜ் போட்டிருக்கிறேன். இரவு 10:57. அந்த மெசேஜுக்கு இலங்கை தூதுவர் ரிப்ளை தாரார் இப்போ காலையில் சரியாக 5 AM, சரியா விடிய காலையில் சரியாக 5 AM எங்களுடைய தூதுவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுறாரு. Good morning. හොඳයි වගේ අදහසක් හොඳයි. අපි මේ කතා කරලා දවල් වලට කොහොමද කියලා අපි එකට පිළිතුරක් ඔයාලට අරන් දෙන්නම්කෝ. தானே பெத்துமா வந்து எனக்கு எங்களோட அம்பாசிடர் வந்து அதுக்கப்புறமா இதோ உங்களுக்கு பப்ளிக் ஆகின போஸ்ட் முதல்ல எனக்கு தான் ஷேர் ஆகினது. அப்போ அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நாங்கள் போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி போட்டுக்கிறோம், இதை ஷேர் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு. அப்போ இந்த ஐடியாவை கொடுத்து இதை வந்து பொருட்கள் ஏன்னா பணம் மட்டும்தான் சேகரிச்சுக்கிட்டு இருந்தது தூதரகத்தில். பொருட்கள் சேகரிக்கிறது வந்து நான் அவரோட பேசி ரிக்வெஸ்ட் பண்ணது பிறகு தான் தூதரகம் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இப்போது இதில் என்னென்ன பொருட்கள் நீங்கள் மெயினாக கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கு அத்தாட்சியாக குவைத்துடைய ஃப்ளோர் பொருட்கள் உங்களுக்கே தெரியும். குவைத் மெக்கரோனி கோதுமை மா பேக்கெட், அதே மாதிரி குவைத்துடைய தொம்மீன் பொருட்கள், எந்த ஒரு பொருட்களும் தயவு செய்து கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி அரிசி, பருப்பு, சீனி, இந்த எந்த ஒரு பொருளும் நீங்களாக வீட்டில் 5 கிலோ 10 கிலோன்னு வாங்கி அதை கிலோவாக பேக் பண்ணியெல்லாம் அனுப்பாதீங்க. ஒன்று மூடையாக கொண்டு போய் இது கொடுங்க. இல்லையா கடைகளில் பேக் பண்ணி இருக்கிறது, பேக்கினோட இருக்கிறது வாங்க முடிஞ்சால் அதுகளை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. இந்த மாதிரி பொருட்கள் நாம் தொமீன் பொருட்கள்லாம் போட்டு அனுப்பினோம்னா அது என்னதான் இந்த இதாக இருந்தாலும், என்ன சொல்கிறது, நிவாரணப் பொருட்களாக இருந்தாலும் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொருட்கள் அனுப்புறதுக்கு ஒரு பொதும் அனுமதிக்காது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் அவசர கால நிவாரண தேவைகளுக்கான பொருட்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் உடைகள், குழந்தைகளுக்கான உடைகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உள்ளாடைகள், காலுறைகள், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பாவிச்ச எந்த ஒரு துணியும் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. படுக்கும் மெத்தைகள், மடிக்கக்கூடியது, படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணை, பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேற்போர்வைகள் மற்றும் குழந்தை போர்வைகள், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கொசு வலைகள், பிளாஸ்டிக் தார்பாய்கள், கூடாரங்கள், பெரிய அளவிலான நகர்த்தக்கூடிய கூடாரங்கள், கையடக்க அவசர மடிப்பு படுக்கைகள், தரை விரிப்புகள், பாய்கள், குழந்தைகளுக்கான மற்றும் பெரியவர்களுக்கான டைப்பர்கள், கழிவறை சவர்க்காரம், பட்பசை, பட்டூரிகை அதாவது டூத்பேஸ்ட், குளியல் சவர்க்காரம், சானிட்டர் நாப்கின், ஈரத் துடைப்பான்கள், வெட் வைப்ஸ், காலணிகள், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குளியல் துண்டுகள், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவையுடைய காலாவதி திகதி 6 மாதங்களுக்கு மேற்பட்டிருத்தல் வேண்டும் அப்படின்றதையும் மேற்குறிப்பாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சுத்தம் செய்யும் பொருட்கள், சுத்தம் செய்யும் திரவங்கள், கழிவறை பிரஷ்கள், துடைப்பங்கள், விளக்குமாறு, சலவைத்தூள், ப்ளீச்சிங் பவுடர், சுத்தம் செய்யும் சோடா மற்றும் நப்தலின் உண்டைகள், அதாவது அந்த போல்ஸ் இருக்கலே அது. அதே போல்
முதலுதவி பெட்டிகள் இருந்துச்சுன்னா மருத்துவ பொருட்களில் கேட்டுக்கிறாங்க. உலர் உணவுப் பொருட்கள் பருப்பு, சோயா மீட், டின் மீன், அரிசி, பிஸ்கட் வகைகள், நூடுல்ஸ், சீனி, உப்பு, குழந்தைகளுக்கான உணவுகள், குழந்தைகளுக்கான பால் வகைகள், மசாலா பொருட்கள். காலாவதி தேதி 6 மாதங்களுக்கு மேலே இருக்கணும் நிச்சயம். அதே போல் பாடசாலை உபகரணங்களாக பள்ளி பைகள், தண்ணீர் போத்தல்கள், உணவுப் பெட்டிகள், பென்சில் பெட்டிகள், பேனா, பென்சில், பெஸ்டல், வர்ணங்கள், கலர் பென்சில், ரப்பர், அழிப்பான்கள், இது போன்ற பொருட்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் உங்களால் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆனால் இந்த பொருட்கள் வந்து எதுவுமே உபயோகித்த பொருட்கள், வீடுகள்லேருந்து, குவைத்து வீடுகள்லேருந்து பழைய பொருட்கள் கொண்டு போகாதீங்க. அது உங்களுக்கு நீங்கள் தேவையாக பர்சனலாக காகோ போட்டு அனுப்புகிறதா இருந்தால் உங்கள் ஏரியாக்குள்ளே நீங்கள் பார்த்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. இங்கே கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் புதுசாகவே கொண்டு போய் கொடுங்க. முடிந்த அளவு டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமன்றதையும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செய்து குவைத்துடைய தொம்மீன் பொருட்கள் எதுவுமே கொண்டு போய் கொடுக்காதீங்க. இருக்கிற சான்ஸையும் தயவு செய்து இல்லாமல் ஆக்கி விட்டுறாதீங்க. முடிந்த வரைக்கும் இந்த தகவலை பகிருங்க உடனடியாக.